என் செல்ல குழந்தையே, இன்று உன் வராகி அம்மா என்னை கண்டதும் உனக்கு சந்தேகமே வேண்டாம். இந்த பதிவு உனக்கானது. உன் அம்மா உன்னோடு தான் பேச வந்திருக்கின்றேன். உனக்கு தான் இந்த சந்தோஷமான செய்தியையும் சொல்ல வேண்டும் என்று வந்திருக்கின்றேன். ஒரு குடும்பமே உன்னுடைய காலில் வந்து விழக்கூடிய நேரம் வந்து கொண்டிருக்கின்றது. எதற்காக அவர்கள் உன் காலில் விழ வேண்டும் என்று, இவர்கள் யார் என்று உனக்கு சொல்லிவிடவும் இந்த வராகி அம்மா என்று உன் முன்னால் வந்து நிற்கிறேன் என்பதை நீ மறந்து விடாதே. நான் இருந்து ஒரு விஷயத்தை உனக்கு சொல்லும் போது அது உனக்கானது என்று நீ சரியாக உணர்ந்து விட்டாயானால் எப்போதுமே உனக்கு வாழ்க்கையின் துன்பங்கள் இருக்காது. உன்னை சுற்றி வருகின்ற எல்லா பிரச்சனைகளும் உன்னை விட்டு விலகி ஓடிவிடும். உன்னோடு இருந்து உன் அம்மா உனக்கு தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கி கொடுக்கும். மேலும் மேலும் பல நல்ல திருப்பங்களும் உனக்கு சொல்லிக் கொடுக்கும் என்பதையும், என்ன நடந்தது இந்த வாழ்க்கையில் என்று நீ தெரியும் முன்பே அத்தனை விஷயங்களும் உனக்கானதாக மாறிவிடும். இப்படியாக உன் வாழ்க்கையில் இருந்து உனக்கு பல நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய இந்த விஷயங்களை எக்காரணம் கொண்டும் என் குழந்தை நீ விட்டு விடாதே. என் குழந்தையே, இந்த நேரத்திலும் நான் உன்னோடு இருப்பதை, எந்த தருணத்திலும் நான் உனக்காக ஒவ்வொரு விஷயங்களையும் செய்வதையும் நீ சரியாக புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை எல்லாம் சரிவர செய்யும் போதுதான் உனக்கு மிகப்பெரிய மாற்றங்களும் மிகப்பெரிய திருப்பங்களும் எப்போதும் நடந்து கொண்டே இருக்கும். இந்த வாழ்க்கை, இந்த அம்மா உனக்கு அத்தனையுமே சாத்தியப்படுத்தி கொடுப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே. அம்மா இன்று உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்ல வந்திருக்கிறேன் என்றால் அது என்னவென்று நீ செவி கொடுத்து கேட்க வேண்டும். ஏதோ தானோ என்று அம்மா எதையோ பேசுகிறார் என்று அப்படி கேட்கக்கூடாது. என் அன்பு குழந்தையே, இப்போது இந்த அம்மா என்ன சொல்ல வருகிறேன் என்று என் குழந்தை உனக்கு புரியும் என்று இந்த அம்மா நான் நினைக்கின்றேன். அம்மாவின் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உனக்கு மட்டுமே சொந்தமானது. இப்போது இருக்கின்ற உன் நிலையில் இருந்து உன்னை மீட்டெடுக்க கூடிய உனக்கு சந்தோஷமான சூழ்நிலை இருந்தால் நிச்சயமாக அதை சந்தோஷத்தில் உன்னை தக்க வைக்க கூடியவை என்பதை நீ மறந்துவிடக் கூடாது. நல்ல மாற்றங்களை நான் தரும்போது, நல்ல திருப்பங்களை உனக்கு உணர்த்தும் போது அதையெல்லாம் நீ சரியாக தெரிந்து கொண்டாய். இந்த வாழ்க்கையில் எந்த நேரத்திலும் உனக்கு கஷ்டங்களை கொடுக்காது என்பதை நீ புரிந்து கொண்டாய். எந்த தருணத்திலும் நீ அடையக்கூடிய வெற்றி உனக்கு கிடைக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்வாய். கனவிலும் எதிர்பார்க்க முடியாத பெரும் மகிழ்ச்சிகள் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கும் போது நீ எதற்கும் பதற்றமடையாமல் இருந்துவிட்டாலே போதும். எந்த நிலையிலும் என் குழந்தை நீ வேதனைப்படாமல் அம்மா சொன்ன வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது, எதற்காக இவர்கள் குடும்பமே உன் காலில் வந்து விழ வேண்டும் என்பதை நீ தெரிந்து கொள். என் குழந்தையே, சூழ்ச்சிகள் ஆயிரம் உன்னை சுற்றி நடந்தது உண்மை அல்லவா? பலவிதமான துரோகங்களும் உன் வாழ்க்கையில் அரங்கேறியது உண்மை அல்லவா? இந்த துரோகத்தை ஒரு குடும்பத்தில் இருக்கின்ற பெரியவர் செய்கிறார் என்றால் அந்த குடும்பத்தில் இருக்கின்ற அத்தனை பேரும் உன் குடும்பத்தில் இருக்கின்ற அத்தனை பேரோடும் எதிரியாகவே மாறிவிட்டார்கள். இப்படியாக இருக்கும்போது அந்த குடும்பத்தில் தலைமுதல் கால் வரை அத்தனை பேருமே உனக்கு, உன் குடும்பத்திற்கு எதிராக பல துரோகம் செய்ய தொடங்கி இத்தனை நாளும் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. அப்படி இருக்கும்போது குடும்பமே ஒட்டுமொத்தமாக தானே உன்னிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். இந்த குடும்பம் எதற்காக இப்போது மன்னிப்பு கேட்க வேண்டும்? அப்படி என்ன நடந்தது இந்த குடும்பத்திற்கு? இவர்கள் எதற்காக தெரிந்தார்கள் என்பதையெல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? என் குழந்தையே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனைகளாக நீ சந்தித்து கொண்டிருக்கின்ற நொடி பொழுதில் என் பிள்ளை உனக்கு இதிலிருந்து எந்த விதத்திலும் நன்மைகள் பிறக்கவில்லை என்றாலும்
மேலும் மேலும் இவர்கள் தருகின்ற பிரச்சனைகளை சந்தித்து சந்தித்து உனக்கு நேரமும் பொழுதும் போய்கொண்டே இருந்து கொண்டிருந்தது. வேறு எந்த விஷயத்திலும் உன்னுடைய கவனம் செலுத்தவில்லை. எந்த ஒரு நல்லதையும் உன் வாழ்க்கையில் உன்னால் அடைய முடியவில்லை. வெளியில் சென்றால் இவர்கள் முகத்தில் நீ முழிக்க வேண்டும். தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் நினைவுக்கு வருகிறது. அதே நேரத்தில் எதற்காக நாம் இவர்களை பற்றி பேசுகிறோம், சிந்திக்கின்றோம் என்று என் குழந்தை, நீயே உன்னுடைய மனதை ஆறுதல் படுத்த நினைத்தாலும் உன் மனது ஆறுதல் அடையவில்லை. எல்லா நேரமும் ஏதாவது ஒரு விஷயத்தை எண்ணிக்கொண்டும் ஏதாவது ஒரு தருணத்தை எதிர்பார்த்து கொண்டும் எப்போதும் இவர்களோடு பேசி தொடங்கி கொண்டு இந்த துரோகம் உன்னுடைய வாழ்க்கையில் முடிந்து விடுகிறது. ஆனால் இது இப்படி இருக்கக்கூடிய விஷயம் அல்ல. அம்மா சரியான பாடத்தை அவர்கள் காட்ட வேண்டிய நேரம் அல்லவா? இவர்கள் செய்கின்ற விஷயம் பாவம் என்று அவர்களுக்கு தெரியவில்லை. நாளை இவர்களை பின்தொடர்ந்து வந்த சந்ததிகளும் இதைதான் செய்து கொண்டிருப்பார்கள். வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற ஆசை, எண்ணம், இந்த வாழ்க்கையில் வாழ வேண்டும் என்ற ஆசை இல்லையா? இங்கு ஒவ்வொருவருக்கும் எதையெல்லாம் கண்டுபிடித்து முன்னேறி கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் இவர்கள் இன்னும் இந்த துரோகத்தை இன்று இது போன்ற சூழ்நிலையை வைத்துக்கொண்டு நமக்கு செய்து முன்னேற்றம் அடையாமல் அடுத்தவரின் வாழ்க்கையில் எந்த ஒரு முன்னேற்றமும் அடைந்துவிடக் கூடாது என்பதில் மட்டும் கவனம் செலுத்தியிருக்கிறார்கள். இவர்களுக்கு சரியான பாடத்தை புகட்ட வேண்டிய நேரம் இப்போது அம்மாவிற்கு வந்துவிட்டது. ஒரு நொடி பொழுதும் நாம் தாமதித்து கொண்டிருந்தால் இவர்கள் உன் குடும்பத்தை அழித்து விடுவார்கள். தலைவர் முதல் கீழே இருக்கின்ற சிறு குழந்தைகள் வரை இது போன்ற செயல்களை நிச்சயமாக செய்துவிடும். உன் குடும்பத்தை இவர்கள் பதம் பார்த்து விடுவார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதனால்தான் அம்மா சரியான நேரத்தில் அவர்களுக்கு சரியான தண்டனையை கொடுத்து விட வேண்டும் என்று வந்திருக்கின்றேன். இந்த நேரத்தில் நான் இருந்து என்ன கொடுக்க நினைக்கின்றேனோ அதையெல்லாம் சர்வ நிச்சயமாக தெளிவாக உன் வாழ்க்கையில் கொடுத்துவிட எண்ணி இருக்கின்றேன் அல்லவா? இவர்களுக்கு பாடங்கள் எப்படி கிடைக்கப் போகிறது என்று தெரியுமா? இவர்கள் செய்ய நினைத்த சூழ்ச்சிகள் ஒவ்வொன்றாக அவர்களுக்கே நடக்கப் போகின்றது. அதாவது அந்த குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு சிறு பிள்ளை உன் குடும்பத்தில் உள்ள ஒருவருக்கு இது நடக்க வேண்டும். இந்த விஷயம் இந்த நாள் இவர்களுக்கு ஆகிவிட வேண்டும் என்று நினைத்தால் அது அவர்கள் குடும்பத்தில் அது அவர்களுக்கே நடந்துவிடும். சற்றென்று அவர்களுடைய மனதில் ஒரு எண்ணம், என்ன இது நாம் அவர்களுக்கு நினைத்தால் அது நமக்கே நடக்கிறது என்று, அது நமக்கே நடக்கிறது என்று இப்படியாக நாம் செய்ய நினைக்கின்ற விஷயங்கள் அத்தனையும் தானாகவே திரும்ப வந்து கொண்டிருக்கிறது என்றார். நிச்சயமாக எங்கோ அவர்களுக்கு சில விஷயங்கள் புரிகிறது. நாம் செய்தது தவறு என்று இப்படியாக இவர்கள் செய்துவிட்டு விலக நினைத்தாலும் அம்மா விட்டு விடுவேனா என்ன? இவர்கள் செய்த பாவங்களுக்கு பழியை தீர்க்க வேண்டும் அல்லவா? இவர்கள் உன் குடும்பத்தில் செய்த துரோகத்திற்கு நிச்சயமாக சரியான பதிலை கொடுக்க வேண்டும். அதை நான் கொடுத்து கொண்டிருக்கின்றேன். அதனால் இனிமேலும் இவர்களுக்கு மன்னிப்பு என்பது கிடையாது. ஆனால் இவர்கள் இந்த தவறை உணர்ந்து காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வேண்டிய சூழ்நிலையும் நான் உருவாக்கி கொடுத்து விடுவேன். ஏனென்றால் அப்படியாவது அவர்கள் செய்த தவறுகளும் அவர்கள் செய்த பாவங்களும் உன் காலில் விழுந்து கொஞ்சம் கரையட்டும் என்றுதான் எப்பேற்பட்ட விஷயத்தையும் அடுத்தவர்களுக்கு செய்யலாம். நாம் ஒன்றும் தெரியாதது போல பொய்யையும் சொல்லி நல்லவராக இருந்து விடலாம் என்று நினைக்கின்றார்கள். இது போன்ற எண்ணங்களோடு அவர்கள் சுற்றி திரிகிறார்கள் அல்லவா? அவர்களை நான் இனிமேலும் விட்டுவிட மாட்டேனா? தெய்வத்தை வணங்கிவிட்டு நீ போய் சொல்லி கொண்டிருந்தால் தெய்வம் இதையெல்லாம் பார்க்காமல் கண்களை மூடிக்கொண்டிருக்கும் என்று நினைத்து விட்டார்களா? தெய்வம் அத்தனையும் உணர்ந்து கொண்டு யாருக்கு எந்த நேரத்தில் என்ன கொடுக்க வேண்டும் என்பதையும் புரிந்து கொண்டிருக்கின்றது. இன்று நீ செய்கின்ற பாவங்கள் ஒவ்வொன்றும் நாளை உன்னை மட்டுமல்ல உன்னுடைய வருங்கால சந்ததியும் பாதிக்கும். தவறுகளை செய்தவன் செய்துவிட்டு சந்தோஷமாக போய்விடுவான். ஆனால் அந்த தவறுக்காக தெய்வம் கொடுத்த பழியையும் பாவத்தையும் தூக்கி சுமப்பது இவர்களின் வருங்கால சந்ததிகள் தான் என்பதை மறந்து விட்டார்கள். இனிமேலும் இவர்களுக்கு நான் ஒரு வாய்ப்பினை கொடுக்காமல் என்ன நடந்தாலும் சரி, இனிமேல் இந்த அம்மா சொன்னது போல
இவர்கள் உன் காலில் வந்து விழ வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். நான் இருந்து உன் வாழ்க்கையில் பல மாற்றங்களை தர நினைக்கின்றேன். நான் இருந்து கொடுக்க நினைக்கின்றேன். நான் வருகின்ற நொடி பொழுதெல்லாம் இந்த அம்மா உன் வாழ்க்கையில் இது போன்ற எதிரிகளையும் துரோகிகளையும் கொஞ்சம் கொஞ்சமாக வேறெடுத்து கொண்டுதான் இருக்கின்றேன். இதுதான் உச்சகட்ட துரோகம். இதுதான் இப்பேற்பட்டவர்கள் உன் காலில் வந்து விழுந்து மன்னிப்பு கேட்க வேண்டிய சூழ்நிலை உருவாக்கி இருக்கிறது. அப்படி என்றால் இவர்களின் குற்றம் அதிகரித்து விட்டது. இவர்கள் செய்த தவறுகள் அதிகரித்து விட்டது. இதற்கு மேலும் இவர்களை விட்டு வைத்தோமானால் நிச்சயமாக இங்கு எதுவும் நடக்கலாம் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு நாட்களும் உன்னோடு நான் இருந்து உனக்கு என்ன தருகிறேன் என்பதையும் எது தருகிறேன் என்பதையும் நீ புரிந்து கொண்டு எப்போதும் அதிலிருந்து உனக்கான ஒவ்வொரு தேவைகளையும் நீ நிறைவாக செய்து கொண்டே இருக்க வேண்டும். என் அன்பு குழந்தையே, அம்மா சொல்வது போல இந்த வாழ்க்கையில் இவர்கள் ஆடிய ஆட்டத்திற்கெல்லாம் உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டால் கூட அவர்களின் பாவம் தீராது. எவ்வளவோ கண்ணீரை சிந்த வைத்தவர்கள், எவ்வளவோ வேதனைகளை தூக்கி சுமக்க வைத்தவர்கள் ஆபத்து நேரத்தில் என் பிள்ளை எதற்கும் உதவாதது போல கைவிட்டு விட்டார்கள். இப்படிப்பட்டவர்களை எல்லாம் நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் உன்னை தேடி வருகின்ற சில உண்மைக்கான உறவுகளை பற்றி மட்டும் நீ என்னவென்று தெரிந்து கொண்டாயானால் போதுமல்லவா? அது ஒன்றே உன்னை எப்போதும் நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டால் அதுவே போதும். இந்த அம்மா இன்று சொல்லக்கூடிய இந்த விஷயத்தினால் உன்னுடைய மனதிற்குள் ஒரு தெளிவு வந்திருக்கிறதா? இவர்கள் என் காலில் எல்லாம் விழ வேண்டும் என்று அவசியமில்லை. அம்மா தெரிந்து விட்டாலே போதும். எனக்கு எந்த துரோகத்தையும் செய்யாமல் என் குடும்பத்தை பற்றி சிந்திக்காமல் அவர் வேலையை அவர்கள் பார்த்து கொண்டு அவர்களின் வாழ்க்கையில் பல நன்மைகளை அடைந்து கொண்டிருக்கட்டும். அதனால் எந்த வகையிலும் வேண்டாம். நம்மால் யாரும் கண்ணீர் வடிக்க வேண்டாம். அவர்கள் செய்த பாவங்களுக்கு அவர்களுக்கு தண்டனை கிடைத்து விட்டதல்லவா? அது போதுமல்லவா? வேறு எதையும் நினைத்து நான் வருத்தப்பட்டு கொண்டிருக்க வேண்டிய அவசியம் என்றும் என் குழந்தை என்னிடத்தில் இல்லை என்று சொல்கிறாய் அல்லவா? உன்னுடைய வார்த்தைகளை நான் மதிக்கின்றேன். எப்போதும் உன்னுடைய உணர்வுகளுக்கு நான் மதிப்பு கொடுக்கிறேன். இதனால் உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேனோ அதை நான் சரியாக செய்வேன். எதற்கெல்லாமோ என் பிள்ளை நீ கண்ணீர் வடித்து சிந்திய விஷயங்கள் எல்லாம் நான் அறிவேன். இனி நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே. உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று புரிந்து இனி உனக்கான நம்பிக்கையை முழுமையாக பெற்றுக்கொள்ள தயாராக இரு. உனக்காக என்ன நடந்தாலும் அது உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதை நீ புரிந்து கொண்டு எப்போதும் நீ சந்தோஷமாகவும் பெருமகிழ்ச்சியோடும் உனக்காக என்றும் நல்லதே நடக்கும். இவர்களின் ஆட்டம் அடங்கி இந்த குடும்பத்தின் ஆட்டமும் ஒடுங்கத்தான் போகிறது. அடுத்தவனுக்கு செய்த பாவம் தன்னை துரத்தி அடிக்கும் என்பதை மட்டும் நீ எப்போதும் புரிந்து கொள். உன் அம்மா என்றும் உனக்கு துணையாக இருப்பேன். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு முழுமனதோடு கிடைத்து கொண்டே இருக்கும்.